நீங்கள் குடும்பத்தோட ஒரு நாள் வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? அது வீட்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எங்க பெரிய பையனை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவோம். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா சொல்றோம். ஃபோன் பண்ணி கேட்டால் வேலை முடிஞ்சது. இதுக்கு எதுக்குமா 2 நாள் இழுத்து அடிக்கணும்? நல்ல சம்மந்தம் வர்றப்போ லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து அதுதான் சரியா வரும்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா அவர் தான் சொல்றாருல, ஃபோன் பண்ணி கேளுமா. இதுக்காக அண்ணன் அங்கிருந்து வரணுமா? ஃபோன் பண்ணு ரேணுகா. சரிம்மா. டேய் ஃபோன் குடுறா. சொல்லு ரேணுகா. அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடு. ஹலோ சரவணா. சொல்லுங்கம்மா. கல்யாண தரகர் இங்க வந்திருக்காருப்பா. சரிம்மா. செந்திலுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கான். பொண்ணு வீட்ல பேசட்டுமான்னு கேக்குறாரு. பிடெக் படிச்ச பொண்ணா, நல்ல சம்பந்தமா, என்னப்பா பண்ணலாம்? செந்திலுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கரெக்டான நேரம் வர்றப்ப நானே உங்க வீட்டில் வந்து பேசுறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறையவே இருக்கு மாமா. அப்புறம் என்ன, அந்த நம்பிக்கையோட இரு. உனக்கும் செந்திலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரவணா. சொல்லுங்கம்மா. என்னப்பா அவர்கிட்ட சொல்லட்டும்? வேண்டாம்மா.